வணக்கம் நண்பர்களே, இது வீடியல் விளாக்ஸ். கதை கேட்கலாம் வாங்க. போன 2 எபிசோட்ல இந்த டிஃப்ரெண்ட் கேரக்டர்ல உள்ள முதியவரை பத்தி பார்த்தோம் இல்லையா? அவரோட அதிகாரத்திலையும் அடாவடித்தனத்திலையும் கூடவே ஒரு அன்பு, கருணை இருந்தது. அள்ளி கொடுக்கிற எவருக்கும் சொர்க்கம் மிக அருகில் இருக்கிறது என்பதை இவர் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். 11வது எபிசோட் கூட அவரை பத்தி தான். நல்ல விஷயம் செய்யறவரை பத்தி இன்னும் கொஞ்சம் அதிகமா தான் தெரிஞ்சுக்கலாமே. கதை கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. கதை கேட்கலாம் வாங்க. ஜெய விஜயி பவ. நான் கேசவன் நாராயணன், சோழ நாட்டின் உபதளபதி, அந்தணன் ஆயினும் போர் தொழில் செய்பவன். நான் இறந்து 1000 வருடங்களுக்கு மேலாயிற்று. அந்த வள்ளலின் வாழ்க்கை, பேச்சு, போக்கு எல்லாமே விசித்திரமாக இருந்தன. நான் சாவர மட்டும் அப்படின்னு தானே சொல்ல வர? நான் சீக்கிரம் செத்து போயிடுவேன்னு நினைக்கிற இல்லையா? அதனால தான் உன்னை கிட்ட சேர்க்கல. போ, ஒரு நல்ல பையனா அனுப்பு. நன்றி இருந்தா அந்த வேலையை ஒழுங்கா செய். எந்த பக்கம் போனாலும் எகிரி அடிக்கிற அவரோட வாக்குவாதம் செய்து புண்ணியம் இல்லை என்று அவன் விலகி கொண்டான். ஒரு பையனை அனுப்பினான். தோட்டக்காரனுக்கும் காவல்காரனுக்கும் சமையல்காரனுக்கும் இதே வித மரியாதைகள் நடந்தன. கொல்லைப்புறத்தில் தரையெல்லாம் பளபளக்கிற கற்கள் பதித்து சமையல்காரருக்கு வீடு கட்டி கொடுத்தார். உன்னை விட்டுடுவேன், எங்கேயாவது போய் பொழைச்சுக்கலாம்னு பாத்தியா? அதெல்லாம் முடியாது. நான் சாவர மட்டும் நீ தான் சோறு போட்டாகணும். இல்ல முடியாது, வெளியே போகணும்னா போய்க்க, நானே சமைச்சுக்கிறேன். அவர் சொல்ல அவன் அவரை விட்டு போக மாட்டேன் என்று சத்தியம் செய்தான். உடம்பு நலிந்து கொண்டு வந்தது. ஒரு நல்ல முகூர்த்தத்தின் போது 6 கல்யாணத்துக்கு போக வேண்டி இருந்தது. கிராமத்தில் உள்ள ஒரே ஒரு ஜவுளி கடை பெரிதாயிற்று. ஒரு திருமணத்திற்கு போய் சோறு வேண்டாம், வெறும் மோர் கொடு என்று வாங்கி குடித்த போது திடீரென்று நெஞ்சு வலித்தது. அவர் உருவாக்கிய மருத்துவமனைக்கு போய் சேர்ந்தார். முதல் உதவி அளிக்கப்பட்டது. உங்க இதயம் நல்லா இல்லைங்களே. மெல்ல ஒரு பெரிய வைத்தியர் பேசினார். என்ன சொல்லுது? வலுவு குறையுது. நாளன்னைக்கு உயிரோட இருப்பேனா? இருக்கலாம், இருக்கணும். இன்னும் 2 வருஷம் கூட உயிரோட இருக்கலாம். அப்புறம் எதுக்கு பயப்படுறீங்க? 2 வருஷமும் இருக்கலாம், 2 நாளைக்குள்ளேயும் உயிர் போனாலும் போயிடலாம். எப்ப உங்க இதயம் தகராறு பண்ணும்னு தெரியாது. நான் என்ன செய்யணும்? சில மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டு வரணும், கொஞ்சம் நடக்கணும், ரிலாக்ஸ்டா சந்தோஷமா இருக்கணும். இதெல்லாம் தான் நான் செஞ்சுட்டு வரேனே. நீங்க சொல்றத நான் ஒண்ணு கூட விடுறதில்லையே. அடுத்தபடி தொந்தரவு வந்தா உடனடியா இங்க வர்றதுக்கு ஒரு ஏற்பாடு வச்சுக்கணும். எதுக்கு? உடனே வந்தா கொஞ்சம் தள்ளி போடலாம். புரியுது. தாமதமானா காப்பாற்ற முடியாதுன்றீங்க. ஆமா. உடனே 3 உதவி ஆட்கள் வைத்து கொண்டார். அவர்கள் கூட வருவதாலேயே அவர்கள் தோள் பிடித்து நடக்க பழகி கொண்டார். தனியே நடக்க சிரமப்பட்டார். நடை குறைந்ததால் எடை கூடிற்று. எடை கூடியதால் இதயம் மேலும் பலவீனமாயிற்று. ஒழுங்காக இருந்த வாழ்க்கை உதவியாளர்களால் கெட்டு போயிற்று என்பதை கூட அவர் அறியவில்லை. இரவு நேரம் இம்மாதிரி நெஞ்சு தாக்குதல் வர அவர் மணி அடித்தார். உதவியாளர்கள் வரவில்லை. உடனே கதவு திறந்து தோட்டப்பக்கம் போய் பெருங்குரல் கொடுத்தார். எதிர் வீட்டில் உள்ளவர்கள் ஓடி வந்து மருத்துவமனையில் சேர்த்தார்கள். இந்த முறை பலமான தாக்குதல் என்று பெரிய மருத்துவர் சொன்னார். அடடே, அப்படியா? அவர் கவலையானார். சரி பண்ணிடலாம், கவலைப்படாதீங்க. நான் அதுக்கு கவலைப்படலைங்க. பிறகு இன்னும் முன்னாடியே செய்திருக்கணும், விட்டுட்டேன். என்ன? எல்லா சொத்தும் வித்துட்டு வெறும் கையா போகணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப விற்கிறது சரியா செய்ய முடியுமான்னு தெரியலையே. அவரை பார்க்க சிங்கக்கழக நண்பர்கள் வந்தார்கள். என் வீடு எப்படி இருக்கு? ரொம்ப பிரமாதமான வீடு சார். ராசியான வீடு தானே அது? ராசியான இடம்தான். ஏன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடா போய் தங்கணும்? சிங்கக்கழகத்துக்குன்னு ஒரு கட்டிடம் இருந்தா நல்லா இருக்கும்ல. நாங்களே கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தோம். கேட்காதது தப்பு, கேட்டிருக்கணும். கேட்கறதுக்கு உரிமை இருக்கு. இந்த வீடு உங்களுக்குத்தான். நான் இறந்து 24 மணி நேரம் கழிச்சு அந்த வீடு சிங்கக்கழகத்துக்குத்தான். அதுவரை நான் இருந்துக்கலாமா? அவர் கேட்க அவர் கை பிடித்து கொண்டு அழுதார்கள்.
சிவனடியாருக்காக ஒருத்தர் பெண்டாட்டியை கொடுத்தார், இன்னொருத்தர் தன் பெண்ணோட தலைமுடியை சிரைச்சு கொடுத்தார், மற்றொருவர் பிள்ளையை கொன்று கறி சமைச்சு கொடுத்தார். அப்படியெல்லாம் கதை படிச்சிருக்கேன். உயிரோடு இருக்கிறப்பவே இருக்கிற இடத்தை கொடுக்கிற ஆளை நான் இப்பதான் பார்க்கிறேன். மொத்தம் 63 பேர்னு சொல்றாங்க. இல்ல 64. 64வது நாயன்மார். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று ஒருவர் பேச அவர் தன்னையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தார். நானா 64வது நாயன்மாரா? நீங்க சொல்ற கதையெல்லாம் எனக்கும் தெரியும். நான் அந்த மாதிரி தானா? அப்படித்தான் கொடுத்தேனா? வீடும் நிலமும் மனைவியும் மகளும் மகனும் பற்றி கொள்ள இந்த பூமியோடு தொடர்பு அதிகமாகிறது. அசையும் சொத்துக்களும் அசையா சொத்துக்களும் உடம்பை சார்ந்தவை. உயிருக்கு இந்த விஷயங்களோடு எந்த தொடர்பும் இல்லை. கொடுக்க கொடுக்க தன்னுடையது இல்லை என்று விலக விலக வாழ்வு பற்றி அலட்சியம் வருகிறது. எப்போது வேண்டுமானாலும் கிளம்ப தயார் என்று ஆனந்தம் ஏற்படுகிறது. உள்ளே பார்க்க இங்கே எதுவுமே நிரந்தரமில்லை. தான் கொடுத்தவை எல்லாமே செத்து போகின்ற விஷயங்கள் தான் என்பது புரிந்தது. மருத்துவமனை, கோயில், அநாத ஆசிரமம், நீர்த்தொட்டி, மின்கம்பம் எல்லாம் செத்து போகின்றது. அழிந்து போகும் விஷயத்தை இறுக பிடித்து கொண்டு கதறுவது என்ன லாபம்? அழிவற்றது எது? தெரியவில்லை. ஆனால் முடிவுற்றதா ஏதோ ஒன்று இருக்க வேண்டும். அவர் உள்ளே மௌனமானார். முகம் பிரகாசமானது. அன்று இரவு மருத்துவமனையில் அவருக்கு இரத்த அழுத்தம் கூடிற்று. நெஞ்சு வலித்தது. மீண்டும் முதலுதவி அளிக்கப்பட்டது. மயிரிழையில் உயிர் தப்பித்ததாக மருத்துவர்கள் சொன்னார்கள். அவர் எந்த சலனமும் இல்லாமல் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தார். இங்கேயே இருந்திடுங்களேன் என்று சொல்லும்போது முடியாது என்று மறுத்தார். 6 நாட்கள் கழித்து வீட்டுக்கு திரும்பினார். சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறீங்க, மருத்துவமனையிலேயே இருக்கலாம்ல. பெரிய டாக்டர் தானே நீ, மருத்துவமனையில் இருந்தா காப்பாத்திடுவியா? சாக விடாம பொழைக்க வச்சிடுவியா? நீ தானே சொன்ன மயிரிழையில் உயிர் தப்பிச்சேன்னு. மயிரிழை தாண்டி இருந்தா என்ன பண்ணியிருப்ப? ஐயா போயிட்டாருன்னு துக்கம் கொண்டாடி இருப்ப. நீயா காப்பாத்துன? உன்னாலையா நான் உயிர் பழைச்சேன்? அப்படி நீ நினைச்சா உன் வேலையை நீ சரியா செய்ய முடியாது. வீட்டுல 3 பேரை துணைக்கி வச்சிருந்த. 3 பேரும் தூங்கிட்டாங்க. வெளியே வந்து கத்தி ஆளை கூப்பிட்டேன். கூப்பிடலேனா முடிஞ்சு போயிருக்கோம். நானா என்னை காப்பாத்திக்கிட்டேனா? இல்லை. என்னவோ வேற ஒரு விஷயம் நடக்குதுடா. உனக்கும் தெரியல, எனக்கும் தெரியல. நீ டாக்டர்னு நெஞ்ச நிமித்திக்காத. உனக்கும் சாவு வரும். அதை நீ நினைச்சாலும் தடுக்க முடியாது. தலை குனிந்து நின்றிருந்த மருத்துவர் அவரை பார்த்தார். அவருக்கு புரிந்தது. கண்ணை திறந்துட்டீங்கய்யா என்று சொன்னார். நல்லா இரு தம்பி, நல்லா இரு, அவர் வாழ்த்தினார். அங்கு மிகப்பெரிய புரிதல் பரிமாறப்பட்டது. ஐயா, பொங்கல் வருது, வரட்டும். மறுபடியும் மஞ்சு விரட்டு, மாடு விரட்டுன்னா நான் ரொம்ப பொல்லாதவனாயிடுவேன். நீங்க நல்லவராயிருந்தாலும் பொல்லாதவராயிருந்தாலும் எங்களுக்கு லாபம்தான். எப்படி வேணா இருங்க, நான் மஞ்சு விரட்டு கேட்கல. அவர் வாய் விட்டு சிரித்தார். சொல்லு, என்ன கேட்குற? பொங்கல் அன்னைக்கு ஜனங்க உங்களை பார்க்கணும், உங்க கையால துட்டு வாங்கணும். அட்ராஸ் செக்க, என் கையால துட்டு வாங்கணுமா என்ன பார்க்கணுமா? ரெண்டும் தான். எது முதல்ல? துட்டு வாங்குறது தான். அப்ப வர சொல்லு. உண்மையை கேட்கும்போது அவர் அதிகம் சந்தோஷப்பட்டார். காணும் பொங்கல் அன்று வீட்டு வாசலில் 8 மணிக்கு பெரியவரை காணலாம் என்று போஸ்டர் ஒட்டியிருந்தார்கள். ஆனால் காலை 6 மணிக்கே கூட்டம் சேர்ந்து விட்டது. அவர் தன்னுடைய ஆளை அங்கே போய் நிற்க வைத்தார். ஆளுக்கு 1000 தர்றாங்களாம். போடா போங்கு, அவ்வளவெல்லாம் தரமாட்டாங்க. ஆளுக்கு 100 தருவாங்க. அதெல்லாம் இல்லைங்க, சில்லறையா மாத்தி மூட்டை மூட்டையா கட்டி வச்சிருக்காராம். ஆளுக்கு ஒரு கைப்பிடி தருவாங்களாம். ஒரு கைப்பிடியில எவ்வளவுங்க இருக்கும்? எவ்வளவு இருந்தா என்ன? அவர் கையால காசு வாங்குறது தான் முக்கியம். அது 1 ரூபாயா இருக்கட்டும், 10 ரூபாயா இருக்கட்டும். அந்த ஐயா கையால காசு வாங்கினா நமக்கு நல்லது. அப்படிதான் நினைக்கணுமே தவிர துட்டு எண்ணக்கூடாது. அப்ப என்னங்க, அதை செலவு பண்ணக்கூடாதா? செலவு பண்ணாத, எடுத்துட்டு போய் உன் கல்லா பெட்டியில போட்டு வை, உன் பீரோல வை, துணியில முடிஞ்சு சாமி அலமாரியில வை.
அதுக்கப்புறம் பாரேன், துட்டு கொட்டுன்னு கொட்டும். அவருக்கு மக்களின் பேச்சு தெரிவிக்கப்பட்டது. அவர் சந்தோஷமானார். அவர் 8:15க்கு சாய்வு நாற்காலியில் வந்து உட்கார்ந்தார். மக்கள் பரபரத்தார்கள். கூச்சல்கள் அதிகம் எழுந்தன. எல்லா வேலைக்காரர்களுக்கும், உதவியாட்களுக்கும், தோட்டக்காரர்களுக்கும் முதலில் வழங்கப்பட்டது. பிறகு நண்பர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஒரு பிடி எடுத்து கொடுக்க 3 முறைக்கு மேல் முடியவில்லை. நண்பரை பக்கத்தில் உட்கார வைத்து அவர் தோளில் கை வைத்தபடி பார்த்து கொண்டிருந்தார். 345 என்று எண்ணிக்கை வரும்போது அவருக்கு உடல் நலத்தில் ஏதோ ஒரு கோளாறு தெரிந்தது. ஒரு பையன் அவன் எதிரிலேயே காசு எண்ணினான். இத பாருங்க, எனக்கு 5 ரூபாய் வந்திருக்கு என்று கத்தினான். அப்படியா, அதிர்ஷ்டக்காரன்டா நீ, அவர் சொல்ல எல்லோரும் சிரித்தார்கள். அப்படியா, அந்த பையன் வியப்போடு கேட்டான். அதிர்ஷ்டக்காரன்னா உனக்கு மேல மேல துட்டு வரும்னு அர்த்தம். இந்தா இன்னொரு கை அள்ளிக்க. அவன் ஓடி போய் இன்னொரு கை அள்ளி கொண்டான். தம்பி, உடம்பு நல்லா இல்ல, அவர் நிமிர்ந்து சொன்னார். சட்டென்று கும்பலை நிறுத்தினார்கள். கும்பல் திமிரிற்று. இல்லாது போய்விடுமோ என்கிற பயத்தில் முண்டியது. டேய், கொடுக்கிறத நிறுத்தாத, கொடு என்று சொல்லிவிட்டு மெல்ல எழுந்து நின்றார். தலை சுற்றியது. அத்தனை பேருக்கும் கொடுத்தாவணும், ஒன்னும் குறை வைக்காதே என்று சொல்லி மெல்ல ஹாலுக்குள் நுழைந்தார். சோபாவில் அமர்ந்தார். பிறகு மெல்ல சரிந்தார். தலைக்கு ஏதாவது வை என்றார். ஒரு தலையணை கொண்டு வந்து தலைக்கு அடியில் வைத்தார்கள். கால் நீட்டி படுத்தார். மூச்சு பெரிதாய் வாங்கிற்று. கண் நிலை குத்தியது. மருத்துவரின் பெயரை சொல்லி கூப்பிட்டார்கள். சற்று தொலைவில் உள்ள மருத்துவமனையிலிருந்து மருத்துவர் ஓடி வந்தார். அவர் ஓடி வந்து நாடியை தொட்டு பார்த்தார். மெல்ல முகம் அசைத்து பார்த்தார். நாடி அடங்கி கொண்டிருந்தது. அவர் இறந்து போகிறார் என்று தெரிந்தது. மருத்துவர் முகம் வெளிரினார். அவர் இறந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னார். கூட்டம் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்தது. காதுகளில் ரீங்காரம் கூடிற்று. கண்களை சிரமப்பட்டு மூடிக்கொண்டார். நீண்டதாய் மூச்சு இழுத்து விட்டார். மூச்சு வேகமாக நகர்ந்தது. மறுபடியும் மூச்சு இழுக்க முடியாமல் இதயம் நின்றது. நுரையீரல்கள் ஸ்தம்பித்தன. மூச்சு இல்லை என்றதும் உள்ளுக்குள் இருந்த உயிர் துடித்தது. உடம்பு முறுக்கி அவஸ்தைப்பட்டது. சட்டென்று உடம்பை விட்டு உயிர் பிரிந்து மேலே எழுந்தது. கூட்டத்தினருக்கு அள்ளி அள்ளி காசு இடையறாது கொடுத்து கொண்டிருந்தார்கள். இறுதி ஆள் வரை கொடுத்துவிட்டு பிறகு கதவு சாத்தினார்கள். அவரை நீட்டி படுக்க வைத்து கால் கட்டை விரல்களை கட்டினார்கள். அவர் அமர்ந்திருந்த சாய்வு நாற்காலியிலேயே அவரை கொண்டு வந்து அதே வெராண்டாவில் அவரை படுக்க வைத்தார்கள். விஷயம் தெரிந்து கிராம மக்கள் ஓடி வந்து அலறத் துவங்கினார்கள். அவர் சற்று தள்ளி நின்று வேடிக்கை பார்த்தார். இன்னும் உதறி மேலே போனார். கீழிருந்து ஒளி உடம்பாக வந்தவரை பார்த்து மேலே இருந்தவர்கள் எல்லாரும் கை கூப்பினார்கள். எல்லாருக்கும் கொடுத்துட்டோம். அவர் கைகளை உதறி கொண்டார். ஒட்டி கொண்டிருந்த சில நினைவுகளும் அகன்றன. அவர் சுற்றுமுற்றும் பார்த்தார். இங்கேயே இருப்பீங்களா? இதுதான் உங்க இடமா என்று விசாரித்தார். அவருக்கு அங்கே யாரும் முக்கியமாய் தெரியவில்லை. யாரும் அவருக்கு பதில் சொல்லவில்லை. அப்ப வரேங்க. அவர் பொதுவாக கும்பிட்டார். மேலே பார்த்தார். சரக்கென்று அந்த ஒளி உடம்பு உதறி எழுந்து வெளிச்சம் நோக்கி போயிற்று. வெளிச்சம் இவரை தேடி வரவில்லை. வெளிச்சத்தை தேடி இவர் விரைவாக போனார். உள்ளுக்குள் புகுந்தார், மறைந்தார். அவரால் அப்படி போக முடிந்தது. அவரிடம் எந்த கணமும் இல்லை, எந்த நினைவும் இல்லை. அள்ளி கொடுக்கிற எவருக்கும் சொர்க்கம் மிக அருகில் இருக்கிறது. மிக உயர்ந்த ஸ்தானத்தில் அவரை கொண்டு போய் வைக்கிறது. மறுபடியும் பூமிக்கு வர வேண்டிய அவசியமில்லாத உன்னதமான இடத்தில் அவர் வாழ்கிறார். நண்பர்களே, அந்த முதியவர் கதையை கேட்டவுடனே இந்த பூமியில எதுவுமே நிரந்தரமில்ல அப்படின்னு புரியுது. நான் கதை சொல்ற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ டிப்ஸ் சொல்லிடலாம். பொறுமையா இருங்க. உங்களுக்கான நேரம் வரும் வரை பொறுமையாக இருங்கள். மிக பெரிய துன்பம் வந்தாலும் ஒரு நாள் அல்லது ஒரு வாரத்துல சரியாயிடும். இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.